Dear students, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard maths 7th question. A point xy is at a distance of 5 units from the origin. How many such points lie in the third quadrant? அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதான் ஆர்ஜின். ஆர்ஜின்ல இருந்து 5 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல வந்து ஒரு கோஆர்டினேட் இருக்கு. அந்த கோஆர்டினேட்ல எத்தனை பாயிண்ட்ஸ் வந்து தேர்ட் குவாட்ரண்ட்ல லை ஆகும், தேர்ட் குவாட்ரண்ட்ல அமையும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? ஃபர்ஸ்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட். இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். இப்போ இந்த தேர்ட் குவாட்ரண்ட்ல ஆர்ஜின்ல இருந்து 5 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது இந்த இடத்துல இருந்து இந்த ஆர்க் வரைக்கும் ஃபுல்லா வந்து கவர் ஆயிரும். இதுல பார்த்தோம்னா 0, 1, 2 இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நமக்கு இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன், இங்க இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் நிறைய யூனிட் வந்து நிறைய கோஆர்டினேட் வந்து கவர் ஆகும். ஸோ இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் அப்படிங்கிற ஆன்சர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். இங்க இருந்து ஆரம்பிச்சு இதுல இருந்து ஆரம்பிச்சு இதுல இருந்து பார்த்தோம்னா இது ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஆரிஜின்ல இருந்து 5 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இது ஃபுல்லாவே கவர் ஆகும். ஸோ ஆன்சர் இஸ் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க. அப்பதான் அடுத்து நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்கள்கிட்ட சீக்கிரம் வந்து சேரும். நீங்க தேட வேண்டிய அவசியம் இல்லை.